நடக்க இருப்பது இந்திய வரலாற்றிலேயே மிக மிக முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு நீங்கள் அளிக்கிற ஒவ்வொரு வாக்கும் ஜனநாயகத்திற்கும் தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்கும் இளைய தலைமுறையினருக்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் அளிக்கக்கூடிய வாக்கு. இந்தியாவில் சமூக நீதி நீடிக்க வேண்டும்னா ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும்னா வேற்றுமையில் ஒற்றுமை தொடர வேண்டுமென்றால் எங்கும் சமத்துவம் தழைக்கணும்னா அரசியல் சட்டம் காப்பாற்றப்பட வேண்டும்னா நாம் நாட்டோட பன்முகத்தையே பறைசாற்றக்கூடிய இந்திய தேசிய கொடி கம்பீரமாக டெல்லி செங்கோட்டையில் பறக்கணும்னா முதல்ல பாஜக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும். அனுப்புவீங்களா? தயாராயிட்டீங்களா? இந்தியா கூட்டணியை ஆட்சியில் அமர்த்தணும். தயாரா? பாஜகங்கிறது சமூக நீதிக்கு சவக்குழி தோண்டுகிற கட்சி. சமத்துவம்னா கிலோ என்ன விலைன்னு கேட்கிற கட்சி. நம்ம நாட்டை மத இன சாதி மொழி அடிப்படையில் பிளவுபடுத்தி குளிர்காயணும்னு நினைக்கிற கட்சி தான் பாஜக. அப்படிப்பட்ட பாஜகவை மீண்டும் ஆட்சிக்கு வரவிடாம தடுக்கிற கடமை சமூக நீதி மண்ணான தமிழ்நாட்டுக்குத்தான் அதிகம் உண்டு. ஆனா நான் பெரிதும் மதிக்கிற சமூக நீதி பேசுகிற ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எங்கே இருக்காருன்னு உங்களுக்கே தெரியும். சமூக நீதிக்கு எதிரான பாஜகவோட சமூக நீதி பேசக்கூடிய ஐயா ராமதாஸ் அவர்கள் எப்படி கூட்டணி அமைச்சார் என்பது ஏதோ தங்கமல ரகசியம்லாம் கிடையாது. இந்த தருமபுரி மக்களுக்கே நன்றாக தெரியும். தெரியும்ல? உங்களுக்கு மட்டுமல்ல, அவர் ஏன் மனசில்லாம அங்க போயிருக்காருன்னா அவங்க கட்சிக்காரர்களுக்கும் தெளிவா தெரியும். இதுக்கு மேல நான் விளக்கமா சொல்ல விரும்பல.